குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இன்றைக்கி நடந்த போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் நிஃப்டி 50 அண்ட் சென்செக்ஸ் அதுக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். இன்றைக்கி நேற்றே நம்ம சொல்லியிருந்தோம், மார்க்கெட்டில் ஒரு இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் டைப்பில் இருக்குது, மார்க்கெட் மேலே போகும் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். அது மாதிரி தான் நடந்தது. இன்னொன்று இந்த நம்ம ட்ரம்ப் உலகமாக பெல்ட்டி அடிச்சிட்டாரு. நேற்று நைட்டு யூஎஸ் மார்க்கெட்டு எல்லாமே ஃபஸ்ட் கிளாஸாக ஏறி முடிஞ்சிருக்கு. வேர்ல்டு மார்க்கெட்டில் பாருங்களேன், வேர்ல்டு மார்க்கெட்டில் நேற்று 588 டவ் 30, S&P 79 பாயிண்ட்டு, நாஸ்டாக் 271 பாயிண்ட்டு. இது ஏன் இந்த மாதிரி ஒரு மிராக்கள் நடந்ததுன்னா, ட்ரம்ப் அவர் பழையபடி அவரோட அந்த ட்ராமாவை ஆரம்பிச்சிட்டாரு. கிரீன்லாண்டை எந்த ஒரு போர் செய்ய போகிறது கிடையாது. அது அவர் ஒரு தாழ்மையான டோனில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அது கேட்டதுக்கப்புறம் மார்க்கெட் எல்லாம் இந்த ரேலி கடைசி நேரத்தில் தான் மார்க்கெட்டில் நேற்று வந்தது. யூஎஸ் மார்க்கெட்டில் அவர் பேசி முடித்ததுக்கப்புறம் ரேலி சல்லுன்னு மேலே போயிடுச்சு. நம்ம SGX நிஃப்டி, கிஃப்ட் நிஃப்டி எல்லாமே நார்மலாக தான் இருந்தது, 13, 14, 15 பாயிண்ட்டு ப்ளஸில். அதுக்கப்புறம் பார்த்தா 200 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு, 130 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு. அது இல்லாமல் இன்னைக்கு காலையில் இண்டெக்ஸ் எல்லாம், யூஎஸ் இண்டெக்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும்போது பாசிட்டிவில் இருந்தது. பத்தாவதுக்கு இன்னும் மார்க்கெட்டு நல்ல ஒரு கேப் அப் நல்லா கிடச்சிது. அவங்களோட நேற்று நான் அவங்களோட இண்டெக்ஸ் பார்த்தேன். அவங்க இண்டெக்ஸ் பாருங்களேன், எப்படி போய் தொட்டு இருக்கு பாருங்களேன். டவ் 30 நம்ம அந்த ரெசிஸ்டன்ஸ் சொல்லியிருந்தோம்ல, 49,198, அது டச் பண்ணிட்டு இறங்கியிருக்கு. ஈவன் நாஸ்டாக் கம்போசிட்டு அந்த நம்ம அந்த சப்போர்ட்டை, அது சப்போர்ட் இப்போ ரெசிஸ்டண்ட்டாக மாறிடுச்சு, அதையும் கட் பண்ணி மேலே போயிட்டான். ஸோ ஸ்டில் இது இப்போ இது உடச்சி மேலே போயிருக்கு. மார்க்கெட் ஒரு புல்லிஷ் மொமெண்டத்தில் இருக்குது. மார்க்கெட் எல்லா வேர்ல்டு மார்க்கெட்டுமே ஒரு புல்லிஷ் மொமெண்டத்தில் தான் இருக்குது. இப்போ நடக்கிற அந்த SGX நிஃப்டிலாம் எவ்வளோ இருக்குது அதை ஒரு வாட்டி செக் பண்ணால், வேர்ல்டு மார்க்கெட்டில் இப்போ நடக்கிற டேக்ஸு 297 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு. இது ஒரு 2 மணிக்கு 1:30க்கு ஓப்பன் ஆகும்போது நல்ல பாசிட்டிவில் கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. அதனால தான் நம்ம மார்க்கெட்டு இந்த இடம் கரெக்டாக 2.25 பாருங்கள், சரியான ரேலி. இதில் எத்தனை பேரை போட்டு சாவச்சிருக்குமோ தெரில நிஃப்டி 50. ஏன்னா மார்க்கெட் டோட்டலாகவே ஒரு பியரிஷில் தான் இருந்தது. எத்தனை மணிக்கு? 2 மணி வரையும். 2.25 இந்த 2.25, 2.5 எப்போவுமே பாருங்கள் மார்க்கெட்டில் ஒரு புல்லிஷ்னஸ் வருது. இதை நம்ம ரெகுலராக தான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள் 2:30 மணிக்கு ஒரு புல்லிஷ் வந்திருக்கு. இந்த இடம் பாருங்கள், இந்த இடம் இங்கே மட்டும்தான் பியரிஷ் வந்திருக்கு. மற்ற எல்லா இடமே ஒரு 2, 2.5லேருந்து மார்க்கெட் ஒரு புல்லிஷ்னஸ் தான் இருக்குது. சரி, ட்ரம்ப்பு அப்படியே மாற்றி பேசுனதுனால மார்க்கெட் ஏறி போச்சு. அது வரையும் நம்ம எல்லாமே ஒரு கேப் அப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நேற்று நம்பிக்கையே கிடையாது. கரெக்ட் தானே? இதை பாருங்கள், அந்த இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டரு நான் இந்த 25,400 போய் டச் பண்ணணுன்னு சொன்னேன். அந்த டயக்ராம் கூட அப்படியே தான் இருக்குது. ஸோ டச் பண்ணிட்டு இறங்கியிருக்கு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கெட்டில் டெக்னிக்கலோட இது மெயின் காரணம் ட்ரம்ப்பு தான். இன்றைக்கி எல்லா மார்க்கெட்டும் ஏறினதுக்கு காரணம் ட்ரம்ப்போட அந்த பல்ட்டி அடித்த நிகழ்ச்சி தான். அவருக்கு ஏதோ ஒரு பயம் வந்துடுச்சின்னு நினைக்கிறேன், கிளி வந்துடுச்சின்னு நினைக்கிறேன். அதனால தான் எப்போவுமே அந்த டோன் ரொம்ப லோ டோனாக போச்சு அவர் சொல்லும் போது. அவர் சொன்னதுக்கப்புறம் மார்க்கெட் எல்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக ஏறிச்சு. சரி, போஸ்ட் மார்க்கெட் வருவோம். ஒரு கேப் அப் ஓப்பனிங், ஃபஸ்ட் கிளாஸ் கேப் அப் ஓப்பனிங். நம்ம ரெசிஸ்டண்ட்டு 25,394, அதை தாண்டி அவன் 25,437 வரையும் போனான். எங்கேயுமே கால் கொடுக்குற மாதிரியே இல்லை. இந்த இடம் இது கீழே க்ளோஸ் ஆச்சு. இந்த கீழே க்ளோஸ் ஆகும்போது இந்த இடம் நான் கொடுத்துருந்தேன் ஃப்ரெண்ட் சர்க்கிளில், இந்த இடத்த கொடுத்தேன். இந்த இடம் ப்ராஃபிட்டு. அதாவது இது நான் ஆல்ரெடி சொல்கிறேன்ல, அந்த ரெசிஸ்டன்ட் லைனை தொட்டுட்டு கீழே க்ளோஸ் ஆகணும். அதுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும், ஒரு பியர் கேண்டில். இது கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்தராக கீழே இறங்கியிருக்கு. இவ்வளோ தான் டெக்னிக்கல். இந்த டெக்னிக்கலை நம்ம மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கணும். இன்னொன்று வெயிட் பண்ணணும். போய் தொட்டுட்ட ஒன்றையுமே நம்ம வாங்கிறது அட்டன் பண்ணலாம். ஆனால் மார்க்கெட்டில்
அந்த 15 மினிட்ஸ் வரையும் வெயிட் பண்ணி ஆடுவாங்கள்ல சில பேரெல்லாம், அவங்கெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். இந்த கேண்டில் அந்த ரெசிஸ்டண்ட்டை தொட்டுட்டு கீழே வந்துடுச்சு, கீழே தான் அந்த லைன்லேயே தான் முடிஞ்சிருக்கு. அடுத்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக பேரிஷ் அப்படின்றத கொடுத்துடுச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய பேரிஷ் கேண்டில் பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த இடம் அதே சிம்பிள் மெத்தடில் தான் இந்த இடமும் நான் சொன்னேன். இந்த இடத்துல அப்போ டெக்னிக்கல் இஎம்ஐ கிராஸ் ஓவரை வச்சு நான் சொல்லியிருந்தேன். இஎம்ஐ கிராஸ் ஓவரில் இந்த ரெசிஸ்டண்ட்டை மேலே போயிட்டு கீழே வந்து க்ளோஸ் ஆச்சு. ஆனால் அந்த புல் வந்து க்ரீன் வந்து அந்த ரெட்டுக்கு மேலே முடியல. அடுத்த கேண்டிலில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த ரெட் கேண்டிலை தொட்டால் ஒரு பிஇ சைடு போங்கன்னு, இதுதான் அந்த ப்ராஃபிட். ஸோ இந்த 2 இடம் தான் நான் இன்றைக்கி ஃப்ரெண்ட் சர்க்கிளில் சொன்னது. 2மே நல்ல ப்ராஃபிட் தான். எப்படியும் ஒரு 3000 ரூபாய் கிட்ட வந்திருக்கும். அதாவது நான் என் சர்க்கிளில் இருக்கவங்க எல்லாம் வந்து ஒரு ட்ரேட் தான் எடுப்பாங்க. சில பேர் வந்து அந்த ஸ்கேல்பர்ஸ்லாம் நான் இதில் சேர்க்கறதில்ல. அவனோட இண்டிவிஜுவலில் தான் ஆடுவான். பட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி என்னை செக் பண்ணிப்பான். அவனுக்கும் இன்றைக்கி ப்ராஃபிட் தான் இருக்கும். இன்னும் வாட்ஸ்அப்பில் எதுவும் வரல, வந்தால் தெரியும். கண்டிப்பாக ப்ராஃபிட்டில் இருக்கும். ஏன்னா இந்த இடமே அக்யூரேட்டாக ஆயிருக்கு. அதே மாதிரி இந்த இடமும் அக்யூரேட்டாக நடந்திருக்கு. அதுக்கப்புறம் எங்கேயுமே கொடுக்கல. அதுக்கப்புறம் 11 மணிலேருந்து மார்க்கெட் 2:15 வரையும் சைட்வே தான். சைட்வேனால் என்ன, அந்த 25,169 இந்த ப்ளூ லைனை தொடுறது 25,250 அதை போய் தொட்டுட்டு அங்கேருந்து இறங்குறது, இங்கேருந்து மேலே போகிறது. 2:15க்கு மேலே ஒரு இந்த டேக்ஸ் எல்லாம் நல்ல ஒரு பாசிட்டிவில் ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் ஃபர்தராக ஏறி ஆரம்பிச்சிச்சு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் டவுனுக்கே வந்தது. நிஃப்டி 50 சென்செக்ஸ் எல்லாமே டவுனுக்கிட்டே வந்துட்டான். மினிமம் 10-15 பாயிண்ட் டவுனே போச்சு. நான் இன்றைக்கும் டவுனில் தான் முடிக்கிறாங்களோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் மார்க்கெட் புல்லிஷில் முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி இதைன்னு எதையாவது பண்ணி நிஃப்டி 50 ஒரு 133 பாயிண்ட்டு ப்ளஸில் முடிச்சிட்டாங்க. சென்செக்ஸை 398 பாயிண்ட்டு ப்ளஸில் முடிச்சிட்டாங்க. சென்செக்ஸ் தாங்க ரொம்ப கொடுமை இன்றைக்கி. இதுதான் நிஃப்டி 50ல் நடந்த போஸ்ட் மார்க்கெட். இந்த ஒரு கேண்டில் நம்ம ப்ராஃபிட் எடுத்தது. இந்த இடம் நான் கொடுக்கல. ஏன்னா வந்து இந்த ப்ளூ லைனை கட் பண்ணி கீழே வந்திருந்தா கண்டிப்பாக ஒரு பேரிஷ் கேண்டிலுக்கு பிஇ சைடில் சொல்லியிருப்பேன். அவன் அதை கீழே கட் பண்ணவே இல்லை எந்த ஒரு இடமே. சரி, நம்ம கால் சைடில் போகலான்னாலும் அடுத்த கேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக பேரிஸ் வந்துச்சு. ஸோ அதை வந்து ஜட்ஜ் பண்ண முடியல கேண்டில் 6 பேட்டர்னு, அதனால் விட்டாச்சு. பட் இந்த கேண்டில் ஸ்ட்ராங்காக பையிங் ப்ரெஷர் இருக்குது தெரிஞ்சுது. பட் இது க்ளோசிங் டைம் ஆகிறதுனால ஒரு வேளை ரிவர்ஸ் ஆகிடுமோன்ற பயத்தில் எடுக்கலை. நான் இந்த ரிவர்ஸ் ஆகுன்ற பயம் வந்தது இங்கே வந்துருக்கு. இங்கேயே வந்திருக்கணும், ஆனால் அது இங்கே வந்துட்டு ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த 2 இடத்த தவிர நிஃப்டி 50ல் வேறு எங்கேயும் நான் கொடுக்கல. சென்செக்ஸில் வருவோம். சென்செக்ஸில் வந்தால் அவனும் ஒரு நல்ல கேப்பப். அவன் எக்ஸாக்டாக நம்ம ரெசிஸ்டண்ட்டை தான் தொட்டுருக்கான். 82,781 பாருங்கள். 9 வரைக்கும் தொட்டிருக்கான், 9:45க்கும் தொட்டிருக்கான். தொட்டுட்டு அங்கேருந்து இறங்கியிருக்கு. அதே கன்ஃபர்மேஷன் இங்கேயே நடந்திருக்கு. தொட்டுட்டு இறங்கியிருக்கு 2 வாட்டியும். அடுத்த கேண்டில் வந்து பேரிஷ் கேண்டில் கன்ஃபர்மேஷன் கொடுத்துடுச்சு. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஃபர்தராக இறங்க ஆரம்பிச்சிச்சு. இவ்வளோ தான் இதில் டெக்னிக்கல். இந்த இடம் சென்செக்ஸில் இன்றைக்கி சென்செக்ஸில் சரியான ப்ராஃபிட். ஒருத்தர் 4,700 எடுத்திருக்காரு, ஒருத்தர் 3,800 எடுத்திருக்காரு. என்னை கதற விட்டுச்சு இன்றைக்கி சென்செக்ஸ். எந்த இடத்துல நான் மாட்டிக்கிட்டேன்னா, இந்த இடம் இந்த 2 மணி கேண்டில் இது புல்லிஷ் போச்சு. நான் என்ன நினச்சேன்னா ஃபர்தராக இது புல்லிஷ் மேலே தான் போகும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணேன். ஃபீல் பண்ணிவிட்டு நான் எடுத்துட்டு அது இந்த லைனுக்கு நேராக கட் பண்ணி மேலே போச்சு. அது என்னவோ எனக்கு திடீர்னு தோணுச்சு, இறங்கிடுமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சரி வெயிட் பண்ணேன். எனக்கு இன்றைக்கி ப்ராஃபிட்டில் இருந்தது லாஸுக்கே வந்துடுச்சுங்க. எனக்கு ரொம்ப இதுவாகி போச்சு. 1,800 என்னமோ ப்ராஃபிட்டில் இருந்தேன் நிஃப்டி 50ல். இந்த இடம் சென்செக்ஸில் பண்ணலான்னு இந்த 2 மணி கேண்டிலில் பண்ணேன். அப்படியே இறங்கிட்டான். அப்படியே இறங்குனதுக்கப்புறம் சரி இந்த ப்ளூ லைன் வரையும் நம்ம வெயிட் பண்ணலாம். நல்ல வேளை நான் எப்போவுமே ஸ்டாப் லாஸ் போட மாட்டேன். இப்போ ரீசெண்டாக போடுறதில்ல, போடாதனால தப்பிச்சிட்டேன். இந்த ப்ளூ லைனை கட் பண்ணி ஸ்ட்ராங்காக ஒரு பியர் கேண்டில் வந்தால் க்ளோஸ் பண்ணிடணும்னு நினச்சேன். அதுக்கு அடுத்த கேண்டில் இந்த 2.15 கேண்டில் என்னை காப்பாற்றிடுச்சு. பயமுறுத்திடுச்சு என்ன இன்றைக்கி சென்செக்ஸ். பாருங்களேன், இப்போ கண்டினியூஸாக 2 புல்லிஷ் கேண்டில் ஸ்ட்ராங்காக இருக்குது.
எனக்கு தெரிஞ்சு இது மேலே போகுன்ற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணி எடுத்துட்டு எனக்கு லைட்டாக மேலே போச்சு. மேலே போனவொடனே எனக்கு அதுக்கப்புறம் சடனாக இறங்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போவே எனக்கு இந்த பயம் வந்துடுச்சு. ஆஹா! இன்றைக்கி நம்ம லாஸா அப்படின்ற மாதிரி. பட் அதுலேயும் ஒரு சின்ன ஒரு தாட்ஸ் எனக்கு தோணுச்சு. இந்த ப்ளூ லைனை கட் பண்ணி வந்தால் க்ளோஸ் பண்ணிடலாம் மேனுவலாக அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அது என்னவோ தெரியல, அந்த ப்ளூ லைனை வந்து அவன் தொடவே இல்லை. அதுக்கடுத்த கேண்டில் வந்து ஸ்ட்ராங்காக புல்லிஷ் வந்தான். இந்த லைனை இந்த 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 பேரிஷை தாண்டி மேலே போச்சு. என்னுடைய அந்த பழைய ப்ராஃபிட் 1850 வந்தது. அதுக்கு மேலே ஒரு 380 ரூபா வந்தது. க்ளோஸ் பண்ணிட்டேங்க. இல்லைன்னு வச்சுங்க, இன்றைக்கி நான் லாஸில் தான் முடிஞ்சிருப்பேன். அதாவது எமோஷன் கண்ட்ரோல் பண்ணணும் நானே ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறேன். இந்த கேண்டில் 6 பேட்டர்னை பார்த்தோன்னே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் ஆல்ரெடி 2 ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட்டில் தான் இருக்கேன். அதோடு விடலாம்ல, எப்போயுமே அப்படி தான் விடுவேன். இன்றைக்கி இந்த சென்செக்ஸ் எக்ஸ்பெரின்றதுனால சரி இதில் ஒரு 1000 ரூபாவது கெயின் பண்ணி பார்க்கலான்ற ஒரு பேராசை வந்தது. அது என் தலைமுடியை பிச்சுட்டு மறுபடியும் என் தலைமுடியை ஒட்டி வச்சிச்சு. தலையிலேயே ஒரு பீதியை கிளப்பி விட்டுச்சு. இல்லைனா இன்றைக்கி நான் கண்டிப்பாக 2400 ரூபாய்க்கிட்ட லாஸில் இருந்திருப்பேன். 3 ட்ரேட் ஆடியிருப்பேன். 2700 ரூபாய் லாஸ் இருக்கும். 3000 ரூபாய் லாஸ் ஆகிருக்கும். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் என் மார்க்கெட் புல்லிஷ் ஆனதுனால தப்பிச்சிட்டேன். இல்லைனா இதை கட் பண்ணி கீழே வந்தால் கண்டிப்பாக 2700 ரூபாய் லாஸ் ஆகிருக்கும். இதுதான் இதில் இந்த இடம் மட்டும் நான் மாட்டிக்கிட்டேன். பட் ஏதோ தெய்வாதம் புண்ணியமாக தப்பிச்சிட்டேன். ப்ராஃபிட்லேயே வெளியே வந்துட்டேன். இன்றைக்கி இன்னொரு வாட்டி இந்த தப்பை பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி தீர்க்கமாக முடிவு எடுத்துட்டேன். இது மாதிரி தான் ஒவ்வொரு வாட்டியும் எடுக்கிறேன். ஆனால் மைண்டு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்குது. 2 ட்ரேடு தான் பண்ணேன். 3ஆவது ட்ரேடுக்கு இந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. அதுவும் அது லாஸுக்கே போயிடுச்சிங்க. அதுதான் 1870 ரூபா ப்ராஃபிட்டில் இருந்தேன் நான். இந்த கேண்டில் பியர் வந்ததுக்கப்புறம் அது 2400 ரூபாய்க்கிட்ட போயிடுச்சு. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த அவன் ப்ளூ லைனை கண்டிப்பாக தொட்டிருந்தான். நான் கண்டிப்பாக மேனுவலில் எக்ஸிட் பண்ணிட்டுருப்பேன். அவன் தொடவே இல்லை. சரி தொட்டுட்டு ஒரு பீரிஷ் கேண்டில் வர மாதிரி இருந்தால் கண்டிப்பாக லாஸ்ட்டில் வெளியே வந்துடலான்னு தான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருந்தேன். காப்பாற்றிடுச்சு இன்றைக்கி சென்செக்ஸ். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான நான் பண்ண ட்ரேடு சென்செக்ஸில். இதுதான் போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு. இதில் அழகாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கலாம். இந்த இடம்ல நான் வரும்போது நான் நிஃப்டி 50ல் ட்ரேட் எடுத்தேன், அதனால் பண்ணலை. இது நான் அங்கே எடுக்காமல் இருந்தால் இது ஈஸியாக எடுத்துருக்கலாம். இதை எடுத்துருக்கலாம், இந்த கேண்டில் கூட எடுத்துருக்கலாம். ஆனால் இந்த கேண்டிலில் கன்ஃபர்மேஷன் இல்லை, அதனால் எடுத்துருக்க முடியாது. இது ஒன்று எடுத்து மாட்டிக்கிட்டேன். இதுதான் இன்றைக்கான போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டு சென்செக்ஸில். நாளைக்கு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் எப்படி இருக்கும் அப்படின்றத ஒரு கிளான்ஸ் செக் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி வேர்ல்டு மார்க்கெட்டை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். வேர்ல்டு மார்க்கெட்டில் இப்போது டேக்ஸு இப்போ ஆல்ரெடி பார்த்தோம் 297, நிக்கி 914 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு, ஆங்சங் 45 பாயிண்ட்டு ப்ளஸ்ஸு, ஷாங்காய் கம்போசிட் 6 பாயிண்ட்டு, நம்ம என்எஸ்சி நிஃப்டி 133, பிஎஸ்சி சென்செக்ஸ் 398, எஸ்டிஐ 18, காஸ்பி 43, யூஎஸ் டாலர் லைட்டாக குறைஞ்சிருக்கு. கோல்டு $4830 ட்ரேட் ஆகுது. இது குறைஞ்சிருக்குன்னு பார்த்தேன், ஆனால் குறையில. சில்வர் ஏறி இருக்குது, காப்பர் குறைஞ்சிருக்கு, க்ரூட் ஆயில் லைட்டாக குறைஞ்சிருக்கு. ஸோ இப்போ நடக்கிற டவ் ஃபியூச்சர்ஸ் அதோட ட்ரேடிங் லெவல் 146 பாயிண்ட்டு ப்ளஸில் நடக்குது. இப்போ மணி வந்து 5:30 ஆகுது. அப்புறம் நாஸ்டாக் ஃபியூச்சர் அதோட இது எவ்வளோ ட்ரேட் ஆகுதுன்னா 217 பாயிண்ட்டு ப்ளஸில் ட்ரேட் ஆகுது. நம்ம எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி அது எவ்வளோ -3 இருக்குது, 25,356 ட்ரேட் ஆகுது. இது நான் இன்றைக்கி யூஎஸ் மார்க்கெட்லாம் எப்படி முடியுதோ, இன்றைக்கி வேறு ட்ரம்ப் வந்து இந்தியா வந்து மறுபடியும் என்னோடய நண்பன் மோடி மேலே நான் ஒரு தனி மரியாதை வச்சுருக்கேன்னு சொல்லியிருக்காரு. என்றைக்கோ ஒரு நாள் முதுகுலேயே குத்த போகிறாரு. அது என்றைக்கு மார்க்கெட்டை குத்துவாருன்னு தெரில. அன்றைக்கி மார்க்கெட் மறுபடியும் இறங்கிடும். இந்த ஒரு ரிலீஃப் ரேலி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல எல்லாருமே, அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு மார்க்கெட்டில். இவ்வளோ இறக்கத்துக்கு கொஞ்சம் ஏறி இருக்குது. இதுக்கு பேர் தான் ரிலீஃப் ரேலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இது இன்னும் ஸ்ட்ராங்காக இல்லை இந்த ரிலீஃப் ரேலி. அதாவது ட்ரம்ப்போட அந்த ஒரே ஒரு பேச்சுக்காக மார்க்கெட் வந்து ஏறி இருக்குது. பட் இந்த கேண்டில் 6 பேட்டர்னில் பார்த்தா ஃபர்தராக மார்க்கெட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஏறும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. கீழே இறங்கினாலும் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகுன்ற மாதிரி தான் தோணுது. ஒன் டே கேண்டிலில் பாருங்கள்.
சரி, நம்ம நிஃப்டி 50 கதைக்கு வருவோம். நாளைக்கு இது எப்படி இன்ட்ராடே லெவல்ஸ் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம செக் பண்ணலாம். நிஃப்டி 50 சென்செக்ஸில் சென்செக்ஸில் இந்த ஒரு இடம் மட்டும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். இது ப்ளூவில் வச்சுருவோம். இது சப்போர்ட்டு, ரெசிஸ்டண்ட்லாம் அதே தாங்க. சென்செக்ஸில் அதே தான் சப்போர்ட்டும் ஒரு மாற்றமும் இல்லை. ஓகேங்களா? ஏன்னா மாற்றத்துக்கு வேண்டிய வேலையே இல்லை, அவ்வளோதான். நேற்று இருந்த அந்த டிட்டோ அதே தான். இது இந்த ப்ளூ லைன் வந்து ஒரு பேஸு. நாளைக்கு ஒரு கேப் அப் கிடச்சா இன்றைக்கி வந்த மாதிரி 82,781 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் இருக்குது 83,038. அதுக்கு மேலே இருக்குது 83,417. இது நாளைக்கு இன்ட்ராடே ரெசிஸ்டன்ட் லெவல் சென்செக்ஸில். ஓகேவா? இதுக்கு மேலேயும் ஒன்று போட்டுருவோம். ஏன்னா மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருந்ததுன்னா இன்னும் போயிடும். 83,676. இந்த 4 லைன்ஸ் வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். சப்போர்ட் வந்து ஆஸ் யூஷுவல் இது தான். இன்றைக்கி வந்தால் பார்த்திங்களா 81,820. இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் இருக்குது 81,477. அதுக்கப்புறம் இருக்குது 81,113. அதுக்கப்புறம் இருக்கிற இந்த சப்போர்ட்டெல்லாம் நாளைக்கு வருமா அப்படின்னு பார்த்தா மார்க்கெட்டோட நிலைமையை பொறுத்து. ட்ரம்ப்பு மறுபடியும் அந்தர்பெல்ட்டி ஏதாவது அடிச்சிட்டாருன்னா மார்க்கெட் பழையபடி இந்த 80,740 வந்து தொடும். இல்லை இந்தியா எனது நண்பன் அப்படி சொன்னதுக்கப்புறம் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ட்ரேட் டீல் வந்து சீக்கிரத்திலே முடியும்னு வேறு நேற்று சொல்லியிருக்காரு. அதை பொறுத்து நமக்கு ஒரு நாளைக்கு கேப் அப் கிடைச்சாலும் ஆச்சரியம் இல்லை. அதுக்கு யூஎஸ் வந்து பாசிட்டிவில் முடிஞ்சால் நமக்கு கண்டிப்பாக அகைன் ஒரு கேப் அப் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி கேப் அப் வந்து யாருமே எதிர்பார்க்காத ஒன்று. நம்ம நேற்றெல்லாம் என்ன சொல்லியிருந்தோம், கேப் அப் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இருந்தோம். ஏன்னா 200-300 பாயிண்ட் டவுனில் இருந்தாங்க. அவர் திடீர்னு கடைசி நேரத்தில் அந்தர்பல்ட்டி அடித்ததுனால மார்க்கெட்டு குஷி ஆகிட்டு ஒரு ரிலீஃப் ரேலி மூவ் ஆகிடுச்சு. நமக்கு பாருங்களேன் எவ்வளோ ஒரு 180 பாயிண்ட் ப்ளஸில் ஓப்பன் ஆச்சு மார்க்கெட். அதை அப்படியே சஸ்டைன் பண்ணிச்சு 9:45 வரையும். அதுக்கப்புறம் பழையபடி அந்த லோக்கே வந்து மைனஸ்கே வந்துட்டு மறுபடியும் ஒரு ப்ளஸில் முடிஞ்சிருக்கான். அந்த டேக்ஸ் எல்லாம் பாசிட்டிவில் ஓப்பனதுனால இவனும் ஏறி போயிட்டான். இது சென்செக்ஸில் நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸு. நிஃப்டி 50 வருவோம். நிஃப்டி 50ல் இது ஒரு பேஸ் லைன். ஓகேங்களா? இது ஒரு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட்டு இது. $25,131. அதுக்கப்புறம் இருக்கிறது இந்த 25,120 செகண்ட் சப்போர்ட்டு. மூணாவது சப்போர்ட்டு ஆஸ் யூஷுவல் இதே தான் 25,029. ஃபோர்த்து 25,917. இது இப்போ வேணாம், ஏன்னா கொஞ்சம் மேலே மார்க்கெட் போயிருக்கு. ரெசிஸ்டண்ட்டு பார்த்தா இதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. இன்றைக்கி வந்து காமிச்சிருக்கான்ல நான் அது வரையும் போவேன் அப்படின்ட்டு, அதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட்டு வந்து இது 25,584. அதுக்கப்புறம் இருக்கிற ரெசிஸ்டண்ட் வந்து இந்த கேப்பு, அதான் அன்றைக்கி கேப் டவுன் ஓப்பனிங் ஆச்சுல 25,679. இந்த லெவல்ஸ், அதாவது இங்கே ஒரு சின்ன ரெசிஸ்டண்ட் இருக்குது, அதையே நான் நோட் பண்ணிடுறேன். இங்கே இருக்குது. இதுதான் நிஃப்டி 50ல் நாளைக்கான ரெசிஸ்டண்ட் லெவல்ஸு. ஒரு கேப் அப் ஓப்பனிங் கிடைச்சா, இந்த ப்ளூ லைனுக்கு மேலே ஒரு கேப் அப் கிடைச்சா 25,434, அதாவது இன்றைக்கி வந்த ஹை, அதுதான் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. அந்த 25,434 உடைச்சானா அதுக்கப்புறம் இருக்கிற ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட் எதிரானா இந்த 25,512 இது. அதையும் உடைச்சி மேலே போச்சுன்னா 25,584. அதுக்கப்புறம் இருக்கிற கேப்பு, அந்த கேப்பு தான் அடுத்த ரெசிஸ்டண்ட்டு. இதுவே ஒரு கேப் டவுன் ஓப்பனிங்காக இருந்தால் இந்த ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ லைனுக்கு கீழே இப்படி ஓப்பன் ஆகுது. இப்படி ஓப்பன் ஆச்சுன்னா இப்படி வந்துட்டு இப்படி போகும் மார்க்கெட். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. எங்கே இருக்குது? 25,244 இருக்குது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு
இங்கே இருக்குது, அதை நான் மறந்துட்டேன் பாருங்கள். அங்கெல்லாம் ஏற்கனவே லைன் போட்டு காமிச்சிருக்கேன், அதை விட்டுட்டேன். 25,166 25,166 கட் பண்ணிச்சுன்னா இந்த லைன் மிஸ் ஆகிட்டுருக்கு. அதுதான் தடவுறேன் நான், போட்டு வச்சு இந்த லைனை காணும். இதுதான் அடுத்த சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் இருக்கிறது தான் இந்த சப்போர்ட்டு. ஸோ இந்த லெவல்ஸ் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு சப்போர்ட் 25,236 ஓகேவா. இதுதான் ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. தப்பாக சொல்கிறேன், 25,244 ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் 25,166, அதுக்கப்புறம் 25,091, அதுக்கப்புறம் 25,027. அதுக்கும் கீழே போச்சுன்னா ஆல்ரெடி நான் இங்கே வந்திருக்கு 25,917. ஸோ இந்த லெவல்ஸ். ஸோ மார்க்கெட் நான் சொன்ன மாதிரி இன்றைக்கி இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆக்டிவேட் ஆகிட்டு அந்த மேலே தொட்டுட்டு அங்கேருந்து மறுபடியும் கீழே வந்துட்டு மறுபடியும் ஒரு புல்லிஷில் முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு ஒரு கேப் அப் கிடச்சா மறுபடியும் இந்த இடம் தான் ஓப்பன் ஆகும். 25,439. கேப் டவுனாக இருந்தால் பக்கத்துலேயே இருக்குது இந்த சப்போர்ட்டு 25,244. இல்லை இந்த சப்போர்ட்டு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த 25,166 தான் அதுக்கப்புறம் இருக்கிற சப்போர்ட்டு. ஓகேவா. இந்த லெவல்ஸ் தான் நாளைக்கு இன்ட்ராடே லெவல்ஸாக நிஃப்டி 50லேயும் இருக்கும், சென்செக்ஸ்லேயும் இருக்கும். இந்த லெவல்ஸ்லாம் வரும்போது ஒரு இந்த மணியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி எல்லாருமே ப்ராஃபிட் தான். என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் நான் லாஸ் அப்படின்னு தான் நினச்சேன், ஏதோ தெய்வமாக தப்பிச்சிட்டேன். அந்த சென்செக்ஸில் நானும் ப்ராஃபிட்டில் வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி மற்ற நாள்லாம் நான் ப்ராஃபிட் எடுப்பேன், அது ஈஸியாக இருக்கும், ஒன்றும் தெரியாது. இன்றைக்கி அந்த பீதியை கிளப்பி விட்டுட்டு ஒரு ப்ராஃபிட் வந்தது. அது ரொம்ப அப்படியே டென்ஷன் ஆகிப்போச்சு எனக்கு. என்ன டென்ஷன்னா, லாஸ் டைரெக்டாக வந்தது டென்ஷன் இல்லை, தேவையில்லாமல் ஏன் நம்ம போய் எடுத்தோம் அப்படின்ற மாதிரி டென்ஷன் ஆகிட்டு அது லாஸ்ட்டில் வரும்போது நம்ம மேலேயே ஒரு கடுப்பு ஏறுது. அதுதான் அழகாக ப்ராஃபிட்டில் இருக்கிறேன், அந்த ப்ராஃபிட்டை தக்க வைக்க முடியலையே அப்படின்ற அந்த கடுப்பு என் மேலே முடிஞ்சிச்சு இல்லைங்க. கரெக்டாக இன்வெர்டட் ஹெட்னு சொல்கிறேன். ஆமாம், ஆக்டிவேட் ஆகி பக்காவாக முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கான இன்ட்ராடே லெவல்ஸு. இங்கே காட்டுற இந்த லைன்ஸு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எல்லாமே ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தான். இதை பேஸ் பண்ணி, இந்த லைனை பேஸ் பண்ணி எந்த ட்ரேடும் பண்ணாதீங்க. ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரிசர்ச் பண்ணிடுங்க, அதை அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்து ட்ரேடிங் பண்ணுற மாதிரி இருந்தால் உங்கள் ஓன் ரிசர்ச் அனலைஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இல்லைனா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை தொடர்பு கொள்ளுங்கள். இது ஒரு டிஸ்க்ளைமர். இது நம்ம நாளைக்கு வெள்ளிக்கிழமை லாஸ்ட்டு ஒர்க்கிங் டே. வெள்ளிக்கிழமைனாவே நம்ம மார்க்கெட் என்ன ஆகும், இறங்கும். நாளைக்கு அந்த சென்டிமெண்ட் மாறும் அப்படின்ற மாதிரி தோணுது, பார்க்கலாம். இன்றைக்கி எஃப்ஐஎஸ் இன்றைக்கும் செல்லிங்கில் தான் இருக்காங்க, கேண்டிலை பார்த்தாவே தெரியுது. ஸோ நாளைக்கு என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க, நாளைக்கு மார்க்கெட்டில் கேப் அப் கிடைக்குதா அப்படின்ற மாதிரிலாம் செக் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.